உணவுங்கிறது என்ன பண்ணணும்னா உலகம் முழுவதும் தன்னை சுத்தி மனிதர்களை சுத்தி இருக்க இடத்துல உற்பத்தி ஆகணும். இட் ஷுட் பி ஃப்ரெஷ். அது என்ன பண்ணணும்னா அந்த மனிதருக்கு முன்னாடியே பழக்கப்பட்டதா இருக்கணும், வாங்கி திங்கக்கூடியதா இருக்கணும், சத்து மிகுந்ததா இருக்கணும், நஞ்சில்லாததா இருக்கணும், அது வாய்க்கு ருசியானதாகவும் இருக்கணும். மறுபடியும் நினைவுல வச்சுக்கோங்க, மொத்த மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு உணவு உற்பத்தி ஆகணும். இது பேரு அவைலபிலிட்டி. இது வாங்கி திங்கக்கூடியதா இருக்கணும். இது பேரு அக்சசிபிலிட்டி. இது அக்செப்டபிலிட்டியா இருக்கணும். அதாவது அவன் ருசிக்கு ஏத்ததா இருக்கணும். கம்மக்கூழ் கேட்டா கம்மக்கூழ் கொடுக்கணும், பூரி கொடுக்கப்படாது, சப்பாத்தி கொடுக்கப்படாது. அக்செப்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இட் ஷுட் ஹேவ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதுல சத்து மிகுந்ததா இருக்கணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா இட் ஷுட் பி பாய்சன் ஃப்ரீ. விவசாயம் சாகுபடி ஆகிற நேரத்திலே பாய்சன் சேர்க்க கூடாது. அது மறுபடியும் அதை பதனப்படுத்துற நேரத்தில் பாய்சனை சேர்க்க கூடாது. ஆகையினால அதை அறுத்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி விஷத்துல முக்கப்படாது. இட் ஷுட் பி பாய்சன் ஃப்ரீ. இட் ஷுட் ஹேவ் டேஸ்ட். அவர்களுக்கு பழக்கப்பட்ட சுவையில கிடைக்கணும். அப்படின்னா உணவுங்கிறது ரொம்ப தூரத்துல இருந்து உற்பத்தி ஆகி ரொம்ப தூரம் சமைக்கப்படாது. இட் ஷுட் பி லோக்கலி ப்ரொடியூஸ் அண்ட் லோக்கலி கன்சியூம்டு.